தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்பர் வணக்க மாதம் 27ஆம் நாள். புனித சூசையப்பர் பூவுலகில் மகிமையும் அதிகாரமும் அடைந்ததை தியானிப்போம். தியானம். எகிப்து நாட்டின் பழைய ஏற்பாட்டு அரசனான பாரவோன் யோசேப்பின் விவேகத்தை கண்டு தமக்கு முதல் மந்திரியாக வைத்து அவருக்கு தனது அரண்மனையில் சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். பின்பு அனைவரும் அவரை வணங்கவும் அவரது சொப்படி கேட்கவும் கட்டளையிட்டு எல்லா இடங்களிலும் அவரை மன்னர் மகிமைப்படுத்தினார். பின்னர் நாட்டில் பஞ்சம் தலை தூக்கி மக்கள் துன்பமடைந்து மன்னரிடம் முறையிட்டனர். அதற்கு மன்னர், யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் எதை சொல்வாரோ அதை செய்யுங்கள் என்றார். அதுபோல இறைவன் தனது திருமகனையும் அவரது தாயாரான மரியன்னையையும் புனித சூசையப்பரின் பொறுப்பில் ஒப்படைத்தார். மேலும் பாரவோன் அரசர் தன்னுடைய அரசில் சகல அதிகாரத்தையும் யோசேப்புக்கு கொடுத்தது போல இறைவன் புனித சூசையப்பருக்கு வானுலகிலும் பூ உலகிலும் சகல அதிகாரத்தையும் வழங்கினார். யோசேப்பு தனது விவேகத்தால் வறுமையிலிருந்து அம்மக்களை காப்பாற்றியதால் உலக இரட்சகர் என்று அழைக்கப்பட்டார். அதுபோல் உலக இரட்சகரை பாதுகாத்து இவ்வுலகை மீட்டு இரட்சிக்க செய்தார் என புனித பெர்னாந்தூஸ் விளக்கியுள்ளார். பாரவோன் அரசன் துன்பப்பட்டவர்களை யோசேப்பிடம் போய் அவர் சொல்லும்படி செய்யுங்கள் என்றது போல் இறைவனும் தனது மக்களை புனித சூசையப்பரிடம் செல்லுங்கள் என சொல்ல வேண்டும் என வேத வல்லுநர்கள் விரும்புகின்றனர். தொடக்க திருச்சபையில் புகழ்பெற்ற தூயவர்களான அகஸ்தீனுஸ், ஏரோனிமுஸ், கிறிசோஸ்தோமுஸ், இலாரியுஸ் போன்றவர்கள் தங்களது இறை புகழ் பரப்பும் நூல்களில் புனித சூசையப்பரை புகழ்ந்துள்ளனர். மேலும் புனித சூசையப்பரின் அடைக்கலத்தை தேடி அவருடைய உதவியை மன்றாடி கேட்டவர்கள் அதனை அடையாமல் போனதில்லை என்பதால் பெரு நகரங்களிலும் ஊர்களிலும் புனித சூசையப்பரை பாதுகாவலாக கொண்டுள்ளனர். கிறிஸ்தவர்களாகிய நாம் புனித சூசையப்பரிடம் அதிக பக்தி விசுவாசம் வைக்க வேண்டும். துன்பப்படுகிறவர்களெல்லாம் புனித சூசையப்பரின் உதவியையும் ஞானத்தையும் வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ செயல்களை விட்டு விலகி புண்ணிய வழிகளில் நடந்து தான தர்மங்கள் செய்து ஜெப வாழ்க்கை வாழ்ந்து தத்தம் கடமைகளை சரிவர செய்து புனித சூசையப்பரின் அருளை பெற வேண்டும். நமது நோய்கள் குணமடையவும் அநீதி ஒழிந்து நீதி கிடைக்கவும் வாணிகம் சிறக்கவும் வாழ்வு வளமடையவும் திருமணங்கள் தடையில்லாமல் நடைபெறவும் கடன் தொல்லைகள் மறையவும் வீடுகளில் வறுமை நுழையாமல் இருக்கவும் நாம் புனித சூசையப்பரின் அருள் ஆசியை இறைஞ்சி கேட்டு வாழ்வை அவரது அடைக்கலத்தில் ஒப்படைப்போம். புதுமை. திருச்சபையில் துறவிகளும் கன்னியர்களும் மாட்சியுடன் இருப்பதும் அல்லாமல் பிறர் நன்னெறியில் நடக்க வழிகாட்டுகிறார்கள். அதனால் அவர்களை பசாசு வெறுத்து அவர்களது மரியாதையை இழக்கச் செய்கிறது. அதனால் அவர்களில் அநேகர் புனித சூசையப்பரின் ஆதரவை தேடி பசாசின் ஆளுகையை முறியடித்து தாங்கள் நினைத்த நல்ல செயல்களை செய்தார்கள். 1835ஆம் ஆண்டு மார்க்கூஸ் என்ற இளைஞன் இயேசு சபையில் சேர விரும்பினான். தாயானவள் சம்மதம் தெரிவிக்க தந்தை மறுத்தார். மறுத்ததோடு மகனை தன்னோடு தங்க வைத்து கொள்ள பலவாறு திட்டமிட்டார்.
மகனே, நீ என்னை விட்டு சென்றால் துன்பத்தில் நான் இறப்பேன். உன் தந்தையை கொன்ற பிறகு நீ துறவியாய் இருப்பது சரியாகுமா என்று அழுது கொண்டே மகனிடம் கூறுவார். இத்தகு வேளைகளில் மார்க்கூஸ் புனித சூசேப்பரின் மீது நம்பிக்கை வைத்து தான் விரும்பியதை அடைய தந்தை உத்தரவளிக்க செய்ய வேண்டுமென்று இடையறாது மன்றாடினான். 1 ஆண்டுக்கு பின்னர் தந்தை உத்தரவு அளித்த போதும் மகன் தன்னை விட்டு சென்றான் என்ற கவலையினால் இறந்து போனார். மார்க்கூஸ் இயேசு சபையில் சேர்ந்து ஆயத்த மடத்துக்கு அனுப்பப்பட்டு அதன் ஒழுங்குகளை கடைபிடிக்க துவங்கி இருந்தான். ஆனால் அவன் அச்சபையில் சேர்ந்து 4-5 மாதங்களுக்கு பின் அவனுக்கு நெஞ்சு வலியும் வயிற்று வலியும் வந்து உடல் மெலிந்து பலவீனம் அடைந்தது. துறவியர் இல்லத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை சரிவர அனுசரிக்காததால் தலைமை துறவி அவனை வீட்டிற்கு அனுப்ப தீர்மானித்தார். மார்க்கூஸ் இதனை கேள்விப்பட்டு மிகவும் மனம் வருந்தி, நான் துறவியர் இல்லம் வந்தது புனித சூசேப்பரின் அருளால்தான். நான் மீண்டும் சரியாவேன் என நம்புகிறேன். அவரது திருநாள் வரும் வரை பொறுத்து கொள்ளுங்கள். அப்போது நான் குணமடையாவிட்டால் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்றான். அவரும் சம்மதித்தார். மார்க்கூஸ் மிகவும் பக்தியோடு ஜெபித்து வந்தான். திருநாள் அன்று திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் வழங்கும் நேரத்தில் அவன் பூரண குணமடைந்து வலுப்பெற்றான். அதிலிருந்து அவன் மற்ற துறவிகளைப் போல் நடந்து குறிப்பிட்ட நாளில் குருப்பட்டம் பெற்று மடகாஸ்கர் என்னும் தீவுக்கு திருமறையை போதிக்க அனுப்பப்பட்டார். அங்கு மிகுந்த சுறுசுறுப்போடு இறைவனுக்கு ஊழியம் செய்து வந்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது ஆன்மீக வாழ்வுக்காக புனித சூசேப்பரின் ஆதரவை தேடி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். பூ உலகில் உன்னத மகிமையும் மேலான அதிகாரமும் உள்ள தந்தையாகிய புனித சூசேப்பரே, உம்மை வணங்கி புகழ்கிறோம். பிதா, சுதன், தூய ஆவியாகிய மூவொரு கடவுள் தமது ஞான வரங்களை உமது கரங்களில் வைத்திருப்பதால் உம்மை நம்பினோர்க்கு உதவி வருகிறீர். உம்மை நம்பி மன்றாடியவர்களில் ஒருவரும்
பலனடையாமல் இருந்ததில்லை என புனித தெரசம்மாள் கூறியுள்ளார். வறுமையில் வாடுவோருக்கு உணவும் உடையும், நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தையும், துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவையும், பலவீனருக்கு தைரியத்தையும், எல்லோருக்கும் பொறுமையையும், எங்களுக்கு இறை அன்பையும் அளித்தருளும். உம்முடைய மகிமை அதிகாரத்தை பார்த்து உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களுக்கு உமது பேரில் மாறாத நம்பிக்கையை கொடுத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசையப்பரிடம் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம். இவ்வுலகத்திலே உன்னதமான மகிமையை அடைந்த புனித சூசையப்பரே, உமக்கு புகழ். எல்லோருக்கும் உதவி செய்ய வல்லமை படைத்த புனித சூசையப்பரே, உமக்கு புகழ். உமது ஏழை பிள்ளைகளாகிய எங்களது தந்தையாகிய புனித சூசையப்பரே, எங்களை காப்பாற்றும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உம் உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சறிந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை
புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரை அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திருக்குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.